கான்ஃபிடென்ட் இது வெறும் ஃபீலிங் தான். ஆனா கிளாரிட்டி இது ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். இது டே 4 ஆஃப் ரியல் ஸ்டார்ட் அப் ஜர்னி. அண்ட் நீங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எல்லாமே உங்ககிட்ட சொல்ற ஒரு விஷயம் வந்து கான்ஃபிடென்ட்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து எடுக்கிற டிசிஷன் வந்து ரொம்ப கிளியரா இரு, தெளிவா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கிளாரிட்டி. இதுக்கு வந்து ரைட் எக்ஸாம்பிளோட வந்து நம்ம போயிடலாம். 2011 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபைனல் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல வந்து யுவராஜுக்கு முன்னாடி டோனி வந்த ரீசன் என்ன? ஏன்னா வந்து முத்தையா முரளிதரனுக்கு எதிரா வந்து யுவராஜோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப வந்து பேடா இருக்கும். பட் எம்எஸ்க்கு வந்து 2010ல சிஎஸ்கே டீமுக்கு 2 பேரும் சேர்ந்து ஆடியிருக்காங்க. அதனால முத்தையா முரளிதரன வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து எம்எஸ்க்கு வந்து தெரியும். அண்ட் அந்த டைம்ல அவருக்கு இருந்தது வந்து கான்ஃபிடென்ட் கூட சேர்ந்து கிளாரிட்டியும் இருந்ததுனால தான் 28 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து வேர்ல்ட் கப் வந்து அடிச்சு தந்திருக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணோம் அப்படின்னும்போது கான்ஃபிடென்ட்டோட கிளாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எந்த விஷயத்த எப்ப பண்ண போறோம்? எது சரி? எது ராங்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். கிளாரிட்டி இல்லன்னா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கான்ஃபிடென்ட்னா அது பரவால்ல. ஆனா கிளாரிட்டி இல்லன்னா ரொம்ப தப்பா போயிடும்.